நெல்லையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் சக மாணவனை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவை வளர்க்க வேண்டிய புத்தகத்திற்குள் அரிவாளை மறைத்து வைக்க கற்றுக் கொடுத்தது யார் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குட்டி போடுவதற்காக மயில் இறகு ஒளிந்து கொண்டிருந்த புத்தக இடுக்கில் வெட்டறிவாள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி தொடங்கும் போது தேசிய கீதம் பாடிக்கொண்டிருந்த ஒரு மாணவன் அடுத்த சில மணி நேரத்தில் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுகிறான். நம்ப முடியாத இந்த வார்த்தைகள் அனைத்தையும் உண்மையாக்கி இருக்கிறது நெல்லையில் அரங்கேறிய அந்த சம்பவம். நெல்லை பாளையங்கோட்டையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தவர்தான் பாதிக்கப்பட்ட மாணவன். சம்பவத்தன்று வழக்கம் போல பள்ளிக்கு வந்த மாணவனை வகுப்பறையில் வைத்தே சக மாணவன் ஒருவர் அரிவாளால் வெட்டியிருக்கிறார். இதை பார்த்து மற்ற மாணவர்கள் கூச்சல் போட தாக்குதலை தடுக்க வந்த ஆசிரியையையும் அரிவாளால் வெட்டியிருக்கிறார் அந்த மாணவன். காயம்பட்டவர்களை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அரிவாளால் வெட்டிய மாணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் பென்சிலால் ஏற்பட்ட தகராறு கொலைவெறியாக மாறியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஸ்கூல் பசங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்கவில்லை, சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாமல் வந்திருக்கு, அதனால பேசாமல் வந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதில் ஒரு பையன் இன்னொரு பையனை அருவாளால் தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலாக இருக்காரு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் புகார் வாங்கிட்டு இருக்கோம். முதல்கட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. மேலும் அந்த தாக்கின பையனையும் நாங்கள் ஜுவனைலால் போலீஸ் கண்ட்ரோலில் இருக்காங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் நாங்கள் ஒப்படைப்போம். சம்பந்தப்பட்ட இரு மாணவர்களுக்கும் இடையில் 2 மாதங்களாக பிரச்சனை இருந்து வந்ததாகவும், இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் அவர்கள் அலட்சியமாக இருந்ததே சம்பவத்திற்கு காரணம் என்றும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தந்தை குற்றம் சாட்டியிருந்தார். 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த 2 பையனுக்குள்ளே கொஞ்சம் பென்சில் சம்மந்தமாட்ட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு சார். அது ஸ்கூலில் நாங்கள் ஃபோன் போட்டு சொன்னோம், இதே மாதிரி என் பையன் பென்சில் அவன் எடுத்துக்கிட்டு அவன் பென்சில் சொல்லியிருக்கான், 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு, என்னென்னு கவனிங்கன்னு சொன்னோம். ஸ்கூல் நிர்வாகம் அதுக்கு சரியான பதில் சொல்லலை. முதல்ல அந்த மிஸ்ஸும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நாங்கள் யாருக்குன்னே ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அந்த நிர்வாகம் 1 மந்த்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் எடுத்தால் இது நடந்திருக்காது. அவங்க அதை தவற விட்டுட்டாங்க, அதை பெருசாகவே எடுத்துக்கல. பையன் இந்த என்ன கொண்டு வந்திருக்கான், பேக்கில் கொண்டு அந்த கூட கவனிக்கல. அவங்க அருவாளை கொண்டு வந்திருக்கான் ஒரு பையன், அது கூட தெரியல அவங்களுக்கு. கொண்டு தலையில் முதல்ல போட்டதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் அலட்சியமாக இருக்குது அந்த ஸ்கூல் நிர்வாகம். எல்லா ஸ்கூல் நிர்வாகமும் பசங்களுக்குள்ளே என்ன நடக்கு இல்லை கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்கணும் சார். கொடுத்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இது பண்ணணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஹெல்ப் பண்ணணும் சார். மேலும் தாக்குதல் நடத்திய மாணவன் தனது புத்தக பையில் அரிவாளை மறைத்து வைத்து பள்ளிக்கு எடுத்து வந்திருக்கிறார் என்ற செய்தி ஒட்டுமொத்த பெற்றோர்களையுமே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. தாக்குதல் நடத்திய மாணவனை கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் போலீசார். நாங்குநேரியில் சின்னதுரை தாக்கப்பட்டதில் இருந்து கல்விக்கூடங்களில் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் விதமாக காவல்துறை பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். ஆனால் சில மாதங்களுக்கு முன் இதே நெல்லையில் உள்ள மற்றொரு பள்ளியில் புத்தக பையில் வைத்து அரிவாளை எடுத்து வந்த 3 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனை செய்ய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் பாளையங்கோட்டை சம்பவம் தனியார் பள்ளியில் நடந்திருப்பதால் இனி தனியார் பள்ளிகளிலும் புத்தக பைகளை சோதிக்க பள்ளி நிர்வாகங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.